சிறப்பாக செயலாற்றி இன்றைய தினம் இந்த பணியை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய பொருளாளர் சேகர்பாண்டி அவர்களே, அருமைக்குரிய அண்ணன் துரைசாமி அவர்களே, கண்ணம்மாள் அவர்களே, அருமைக்குரிய இங்கே இவர்களுக்கு துணையாக இருந்து தஞ்சை மாவட்ட செயலாளராக இருந்து இந்த நல்ல பணியை செய்திருக்கின்ற அருமை அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, அருமைக்குரிய விதமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய அந்த மெம்பர்களை எல்லாம் இன்றைக்கு இந்த கோவில்களை எல்லாம் நேற்றைய தினத்திலிருந்து சுற்றி பார்த்துவிட்டு இன்றைக்கு இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு நல்ல காரியம் செய்கின்ற பொழுது இப்படி மக்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அவர்கள் ஏதோ நாங்கள் வாங்கி கொடுத்தார்கள், அரசாங்கம் கொடுத்தது, இதை வாங்கிவிட்டு நாங்கள் வீட்டில் இல்லாமல் உங்கள் நடத்துகிற பொதுக்குழுக்கு வருகிறோம் என்று அனைத்து சமுதாய மக்களும் ஒரு 60 பேர் பஸ்ஸில் வந்து இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு வரி தந்திருந்த அத்தனை பேர்களுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏனென்றால் ஒரு சமூகம் ஒரு நல்ல பணியை செய்கிறது என்றால் அதற்கு காரணம் கல்வி பணி மட்டும் ஆற்றிக்கொண்டிருந்தோம். அந்த கல்வியிலும் கூட ஒரு காலகட்டத்தில் இந்த சமூகத்திற்கு படிப்பு என்பது கொடுக்கப்படாத இருந்த பொழுது அதற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் எல்லோருக்கும் தெரியவில்லை கல்வி எவ்வளவு இலேசா இன்னைக்கு கிடைக்குது. 10,000 ரூபா கொடுத்தா பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். ஆனால் அன்னைக்கு கல்வி இவ்வளவு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஒரு காலத்தில் கல்வி மறுக்கப்பட்ட கல்வி. அந்த கல்வி மறுக்கப்பட்டதற்கு காரணம் நீங்கள் வரலாற்றில் பார்த்திருப்பீர்கள். பஞ்சமாண்டவர்கள் வில்வித்தையை துரியோதனிடம் அருமைக்குரிய துரோணாச்சாரியிடம் கற்றுக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்திருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு நரியினுடைய ஊளைச்சத்தம் கேட்கும். துரோணாச்சாரியார் கேட்பார், அர்ஜுனா நீ அந்த வில்லை எடுத்து எரிந்து அந்த நரியை கொன்று விட்டு வா என்பார். ஆனால் அந்த நரியை அர்ஜுனன் சொல்லுவான், என் கண்களுக்கு தெரியவில்லை, நான் எப்படி கொள்ளுவேன் என்று கேட்பார். அப்பொழுது திடீரென்று நரியினுடைய ஒரு அலறல் சத்தம் கேட்கும். அந்த நரி அலறி கொண்டு இறந்துவிடும். இப்பொழுது யார் இந்த நரியை கொன்றது என்று கேட்பார். அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் 5 பேரும் கொல்லவில்லை என்று. இவர்கள் 5 பேரும் தான் அவரிடம் கல்வி கற்றுக் கொண்டிருப்பார்கள். அந்த கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது கொன்றவர்கள் யார் என்று தெரியவில்லை என்றவுடன் ஒருவன் மரத்துக்கு பின்னால் இருந்து வருவான். நான் தான் கொன்றேன், நான் வேடன் என்று சொல்லுவான். உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்பார்கள். என்னுடைய பெயர் ஏக கலைவன். அந்த ஏக கலைவன் என்று சொன்னவுடன் அவன் நான் தான் நீங்கள் தினசரி இந்த 5 பேர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்ற கல்வியை எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதெல்லாம் நான் மறைந்திருந்து அந்த கல்வியை கற்றுக்கொண்டே இருந்தேன். அந்த கல்வியை கற்றுக்கொண்டே இருந்துவிட்டு நான் இன்றைக்கு அந்த நரியினுடைய ஊளைச்சத்தம் எந்த காற்று பகுதியிலிருந்து வருகிறதோ அந்த காற்றை நோக்கி நான் வில்லை எறிந்தேன். அந்த வில்லை இருந்ததால் அந்த நரி இறந்து விட்டது என்று சொல்லுவான். அப்பொழுது அந்த ஏக கலைவன் என்பவன் இன்றைக்கு வேடர்களாக இருக்கின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்பொழுது அந்த துரோணாச்சாரியார் கேட்பார், இந்த கல்வி நீ எங்களுக்கு குருதட்சணை வைத்தாயா என்று கேட்பார்கள். இல்லை என்று சொல்லுவான். இப்பொழுது கேட்டால் தருவாயா என்று கேட்பார்கள். தருகிறேன் என்று சொல்லுவான். உடனே கேட்பார்கள், உன்னுடைய பெருவரலை வெட்டி கொடு என்று கேட்பார்கள். அந்த பெருவரலை வெட்டி கொடுத்து விட்டால் அம்பு எரிய முடியாது. அப்பொழுது தான் பார்க்க வேண்டும், ஒரு கல்வியை அவன் கற்றுக்கொண்டதற்கு கை பெருவரலை இழந்தார்கள். அப்பொழுது கல்வி மறுக்கப்பட்ட காலம். அதற்கு பின்னால் அந்த கல்வி பறிக்கப்பட்ட காலம். அது ராஜாவினுடைய காலத்தில் பறிக்கப்பட்டது. பெருந்தலைவருடைய காலத்திற்கு பின்னால் கல்வி பரவலாக்கப்பட்டது. அது தமிழகத்திற்கும் அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வியை உருவாக்கினார்கள். அது இலவச கல்வி. இன்றைக்கு நடக்கிறது வணிக கல்வி. இந்த 4 பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். மறுக்கப்பட்ட கல்வி, பறிக்கப்பட்ட கல்வி, இலவச கல்வி, இன்றைக்கு வணிக கல்வி. நீங்கள் பணம் கொடுத்தால் எங்கே வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் அந்த கல்விக்கு நடுவிலையும் அருமையான சக்கரவர்த்தி போன்றவர்கள் இந்த தொழிற்சங்கம் மூலம் இத்தனை பிள்ளைகளை படித்து வைத்திருக்கிறார்கள். 1300 பிள்ளைகளுக்கு இலவசமாக காமராஜர் பணியில் இலவச பணியை மெட்ரிகுலேஷன் பணியில் வைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அதை எப்படி நீங்களும் சேர்க்கலாம் என்பதை அவருடைய அலுவலகத்திற்கு சென்று பார்த்து நாமும் அந்தந்த ஊர்களில் இந்த பள்ளிகளில் 25% மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் வீட்டு பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுக்கின்ற மார்க் அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அந்த பீஸை தமிழக அரசை கட்டிவிடும். அதைத்தான் அவர் 1300
11 பேரை சேர்த்து விட்டிருக்கிறார் 17 இருந்து. இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு விஷயமும் ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார். ஒருவர் இன்றைக்கு அந்த முதியோர் பென்ஷனை வாங்கி கொடுத்திருக்கிறார். தேனிக்காரர் சொன்னதை போல இன்றைக்கு என்னென்ன செய்ய முடியும், நாமக்கல்காரர்கள் சொன்னார்கள். இவை அத்தனையும் நாம் நல்ல காரியங்கள் செய்வதற்கு காரணம் நம்மிடையே இருக்கின்ற இந்த ஏழைகள் பயன்பட வேண்டும். நான் இந்த எதற்கு சொல்கிறேன் என்றால், அச்சமாக்கி அண்ணன் பாண்டியனார் அவர்கள் முதலாக சட்டமன்றத்திற்கு செல்கின்ற பொழுது தமிழகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று சுயமரியாதை இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. அந்த சுயமரியாதை இயக்கத்தில் உருவாகின்ற பொழுது அருமைக்குரிய பனங்கல் ராஜா, பப்ளிக் ராஜா போன்றவர்கள், நடேச முதலியார் போன்றவர்கள், தியாகராஜன் செட்டியார் போன்றவர்களால் உருவாக்கப்பட்டு ஏழைகள் பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய நிலைப்பாடை எடுத்தவர் பாண்டியன். அதனால்தான் அவர் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அவர்தான் ஏழைகள் பயன்பட வேண்டும் என்று சொன்னார். அவருடைய வழியில் இந்த தொழிற்சங்கம் உண்மையிலே நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை மெம்பர்களும் வருகின்ற காலம் பெரிய டிஜிட்டல் காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த டிஜிட்டல் காலத்துக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களில் சேருங்கள். வருடம் 5 வருடத்திற்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்து புதுப்பிக்க வேண்டும். அப்படி புதுப்பித்தால்தான் உங்களுக்கு வருகின்ற காலங்களில் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியாக இருந்தாலும், ஏனால் இன்றைக்கு மனிதர்களை உங்களை ஓட வைத்துக் கொண்டு இருக்கின்ற ஒரே விஷயம் ஒன்று எலக்ட்ரிக்கல் பொருள். அது செல்போன், கரண்ட், டீசல். இந்த எலக்ட்ரிக்கல் ஜாமானில் மனிதனை ஓட வைத்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் இது இல்லாமல் வாழ முடியவில்லை. உங்களுக்கு அது தேவை. அப்படி தேவைப்படுகின்ற பொழுது சம்பாதிக்க ஓடுகிறோம். நிம்மதி இல்லாமல் யாரையாவது துரத்தி கொண்டே இருக்கிறோம். அதை விட்டு இன்னொன்று கல்வி. நமது பிள்ளையை எங்கேயாவது பணம் கொடுத்து படிக்க வைத்து நாம் கிடைக்காத கல்வியை இப்படியே பெற்றுவிட வேண்டும் என்று ஒரு ஆசை. அந்த கல்விக்கு பணம் செலவழிக்கிறோம். மூன்றாவதாக இத்தனைகளுக்கு ஓடி முடித்து அந்த மருத்துவம் நாங்களை பிடுங்கிக் கொண்டே இருக்கிறது. 40 வயதிலிருந்து மாத்திரை பைகளை தூக்க ஆரம்பிக்கிறோம். அத்தனை பேர்களும் 75, 80 வரையிலும் மாத்திரை பையை தூக்கி கொண்டே தெரிகிறோம். அதற்கு காரணம் நாம் இன்றைக்கு முறையான சாப்பாடுகளில் எதுவுமே சத்து இல்லை. எந்த பழங்களிலும் எல்லா பழங்களையும் வாங்கி சாப்பிடலாம் என்று டாக்டர்கள் சொல்லுவார்கள். ஆனால் எந்த பழங்களிலும் சத்து இல்லை. ஒன்று சவக்கரித்து கொண்டிருக்கும், இல்லை என்றால் அதில் எந்த சத்தும் இல்லை. எல்லாமே யூரியா போட்டு இன்றைக்கு மருந்து தயாரித்து தான் அந்த மருந்துகள் பெற வருகிறது. யாரால் நாம் உடம்பில் நாமே இந்த பழகி கொண்டோம். இந்த பழக்கத்திலிருந்து மருத்துவத்திற்கு 40 வயசில் நாம் நன்றாக பார்த்தால் தெரியும். 5 வயசு குழந்தை கண்ணாடி போட்டு பார்க்கிறோம். 10 வயது பிள்ளைகளுக்கு பல் டாக்டரிடம் காட்டிக்கொண்டே இருக்கிறோம். 5 வயது பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க கண்ணாடி ஏற்படுகிறான். நாம் அந்த காலம் யாருமே கண்ணாடி போடவில்லை. 60 வயசில் தான் ஆபரேஷனை பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது இவையெல்லாம் தெரிகிறது என்றால் சத்து இல்லாத பொருள்கள். சாப்பாடு சாப்பிடுகிறோம், ஆனால் சத்து இல்லை. கண்ணுக்கு தேவையானது இல்லை, பல்லுக்கு தேவையானது இல்லை. எதையும் புரிந்து சொல்ல சாப்பிடவில்லை. அதனால் இன்றைக்கு மருத்துவ செலவு கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த மருத்துவ செலவை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அமைப்பு சேரா தொழிலாளிகளாக இருக்கிறீர்கள். நாங்கள் பார்க்கின்ற அத்தனை ஊர்களிலும் பார்ப்போம். உங்களுடைய தாய் தகப்பனுக்கோ, கூட பிறந்த தங்கச்சிக்கோ, அண்ணனுக்கோ உடம்பு சரியில்லை என்றால் நாம் மனம் பதறி போய் பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுகிறோம். 2 லட்சம் ரூபாய் கட்டுங்கள் என்கிறார்கள். கடனை வாங்கி கட்டி விடுகிறோம். ஒரு 3 மாத காலம் தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருந்து 4 மாதத்தில் இறந்து விடுகிறார்கள். இறந்து முடிந்த பின்னால் இந்த 4 லட்சம் ரூபாய் கடனாயும் ஆகிவிடுகிறது. நாம் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்ற ஒரு ஏக்கமும் இருக்கிறது. காப்பாற்றி விட்டோம் என்றால் சந்தோஷமாக இருக்கலாம். காப்பாற்றவும் முடியவில்லை, 4 லட்சம் கடனாகிவிட்டது. இந்த கடனை அடைப்பதற்கு ஓட வேண்டும். இப்படித்தான் இன்றைக்கு மருத்துவம் போய்கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் தாண்ட வேண்டும் என்றால் நாம் இன்றைக்கு இந்த அமைப்பு சாரா தொழிலாளிகளை அட்டைகள் வாங்கி வைத்து விட்டேன் என்றால் பெரிய பெரிய எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில் கூட இந்த சலுகையை அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம். டிஜிட்டல் மயமாய் கொண்டிருக்கிறது. வீடுகள் தருவதை போல இந்த டிஜிட்டல் மயத்தில் அத்தனை வசதிகளையும் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் தருவார்கள். ஏனென்றால் இப்படி கட்டட தொழிலாளர்களுக்கு ஏன் இத்தனை வீடுகள் கட்டி தருகிறார்கள்? ஒரு வீடு 2.5 லட்சம் ரூபாய். அந்த வீடு கட்டிட தொழிலாளருக்கு தருவது
கம்பி விற்கின்ற முதலாளி இத்தனை % வரி கட்ட வேண்டும், சிமெண்ட் விற்கிற அந்த ஃபேக்டரிக்காரர்கள் இத்தனை % வரியை கட்ட வேண்டும், 2% இதற்கென்று ஒதுக்க வேண்டும். அந்த 2% இருந்துதான் இன்றைக்கு தமிழகம் எங்கும் கட்டட தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி தருகிறார்கள். இதுதான் இந்த கட்டட தொழிலாளர்களுக்கு வீடு கிடைக்கின்ற வாய்ப்பு. இதே போல் இனி வருகின்ற காலங்களில் உணவுப் பொருள் தயாரிப்பவர்களுக்கும் கண்டிப்பாக அரசாங்கம் அந்த 2% வாங்க ஆரம்பிப்பார்கள். அதன் மூலம் அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கு தனியாக ஆஸ்பத்திரி உருவாகின்ற காலம் அப்பளவுக்கு செல்வது போல ஒரு வாய்ப்பை கொடுப்பார்கள். வெறும் 75,000 ரூபாய் என்று இல்லாமல் முழு இன்சூரன்ஸையும் செய்கின்ற அளவுக்கு அரசாங்கம் தர வேண்டிய கட்டாயத்திற்கு வந்துவிடும். ஏனென்றால் உலகம் மாறுகின்ற பொழுது ஏரோட்ராம் போட்டுவிட்டோம், ரயில்வே ஸ்டேஷனை தரம் உயர்த்திக் கொண்டிருக்கிறோம், பஸ் ஸ்டாண்டை தரம் உயர்த்திக் கொண்டிருக்கிறோம், ரோடுகள் 4 வழி 6 வழியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. அத்தனையும் வளர்ச்சி ஆகின்ற பொழுது அந்த வளர்ச்சிக்கு தகுந்த வருமானம் கிடைக்கின்ற பொழுது அடுத்து ஏழை மக்களை கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால் தான் இந்த அமைப்பு சாரா தொழிலாளிகளில் நீங்கள் கண்டிப்பாக மெம்பர் ஆகுங்கள். உங்களிடம் இருந்த ஏதோ ஜாதி சங்கத்தில் கார்டு இருப்பதை போல, ஒரு அரசியல் கட்சிகளில் கார்டு இருப்பதை போல இப்பொழுது தொழிற்சங்க தலைவர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் காங்கிரஸிலும் மெம்பராக இருப்பார்கள், திமுகவில் இருப்பார்கள், அதிமுக இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் பஸ் ஓட்டுவதற்காக சொல்லுவார்கள். ஆனால் நமக்கு அது தேவையில்லை. ஏதாவது ஒரு அமைப்பு சாராவில் நீங்கள் மெம்பராக இருந்தால் அரசாங்கம் கிடைக்கின்ற ஏழைகளுக்கு கல்வியும் இந்த மருத்துவ செலவையும் குறைக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்கள். அருமைக்குரிய மக்கள் கருமத்தி துரைசாமி அவர்கள், துணைத் தலைவர் கண்ணாபா அவர்கள், பொதுச் செயலாளர் ஜெயக்குடராஜ் அவர்கள், இணை செயலாளர்கள் என்.வி. தனபால் அவர்கள், எஸ்.ஆர். மாரிமுத்து அவர்கள், பொருளாளர் சேகர்பாண்டி அவர்கள், துணைத் தலைவராக மாறிக்கை அவர் இன்றைக்கு முருகன் கோயிலுக்கு சென்றிருக்கிறார். அதனால் அத்தனை பேர்களும் மாநில நிர்வாகிகள், இவர்கள் அத்தனை பேர்களும் ஒரு 6 மாவட்டங்களாக பிரித்து இந்த புதிதாக வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளருக்கு நீங்கள் 10 வருடங்களில் எப்படி மக்களுக்கு சேவை செய்தீர்களோ அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து இவர்களுக்கு நல்வழி காட்டி தேனி மாரிமுத்து சொன்னார். சக்கரவர்த்தியின் தலைவராக என்றால் என்னுடைய உடம்பு நிலைமை முடியவில்லை, நான் இப்பொழுது இங்கிருந்தே நான் ஆலோசனை சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரையும் பாராட்டி துரைசாமி எங்களுக்குத்தான் வருவார், கனவாலும் அத்தனை பேர்களும் மீண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது, மனிதன் இறைவன் கணக்கு போடுவான், பணம் வைத்திருப்பது என்பது முக்கியமல்ல, புண்ணியத்தை தேட வேண்டும், அதுதான் முக்கியம். அந்த புண்ணியம் நாம் ஏழைக்கு யாருக்காவது ஒருவருக்கு நல்லது செய்தால் போதும். பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், பைபிள், அந்த முஸ்லீம் அத்தனைகளுக்கு வருகிறது என்றால் அவர்கள் எடுத்திருக்கின்ற 3 மதத்திலும் ஏழைகளுக்கு நன்மை செய்கின்றதான் சொல்கிறார்கள். வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் 3 மதத்தையும் பார்த்தீர்கள் என்றால் யாருமே அதில் ஒரு குறையும் இல்லை. 3 மதத்தையும் சொல்லுவது ஏழைகளுக்கு இறங்கி ஏழைகளுக்கு நன்மை செய்யும். இந்த ஏழைகளுக்கு நன்மை செய்வது அது எந்த வழியில் வேண்டுமானாலும் செய்யலாம். அது நாம் தொழிற்சங்கம் மூலம் செய்கிறோம். இந்த மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதன் மூலம் அந்த ஏழைகளை தேடி தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடார் மகாஜன சங்கத்தின் தலைவர்